ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம நேற்று ஒரு லக்ன புள்ளி எங்கே விழுகுது, அதனுடைய அதிபதிகள் யார், ரெண்டாம் பாவத்துக்கு எப்படி, ரெண்டாம் பாவம் எப்படி வருது, அந்த ரெண்டாம் பாவத்துக்கு அதிபதி எப்படி வருவார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இப்போது நம்ம இதை வச்சு நம்ம எப்படி பலன்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். லக்ன பாவம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அந்த லக்ன பாவம் நல்லா இருக்கா, இல்லை லக்ன பாவம் ஏதாவது வீரியமாக இல்லாமல் இருக்கா, இல்லை கெட்டிருக்கா அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது லக்ன பாவ அதிபதியாக ஒரு கிரகம் வரும் இல்லைங்களா? அந்த கிரகத்தோட நிலையை வச்சு தான் அந்த லக்ன பாவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு கட்டத்துடைய இப்போ லக்ன புள்ளி விழுந்த இடத்துல எந்த நட்சத்திரம் இருக்கோ அதுதான் நம்மளுடைய லக்னாதிபதி அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லைங்களா? அதே போல் அந்த லக்னாதிபதி இன்னும் வேறு பாவங்களுக்கும் அதிபதியாக வருவார். அதாவது ஒரு லக்னத்துக்கு வர்ற கிரகமே இப்போது லக்னத்துக்கு இது லக்ன கட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் லக்ன கட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த லக்ன புள்ளி இங்கே விழுந்துருச்சு, அதனால தான் உங்களுக்கு லக்ன கட்டம் இப்படி இருக்குது. இந்த லக்ன புள்ளியோட அதிபதி சூரியன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் தான் இந்த லக்ன புள்ளியோடைய அதிபதி. அப்படின்னா இந்த 30 டிகிரிகள் தாண்டினதும் அடுத்த கட்டம் வரும் இல்லைங்களா? அடுத்த கட்டம் இந்த கட்டத்துடைய ரெண்டாம் பாவம். இது ரெண்டாம் பாவம். இந்த ரெண்டாம் பாவத்துக்கு அதிபதியாக குரு வர்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த குரு சூரியன் இங்கே குரு, அதாவது 1ஆம் பாவாதிபதி சூரியன், 2ஆம் பாவாதிபதி குரு, 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போது இங்கே 3ஆம் அதிபதியாக செவ்வாய் வராரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் வந்துட்டார் அப்படின்னா இங்கே செவ்வாய் 3ஆம் பாவாதிபதி செவ்வாய் அப்படின்னு ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே 4ஆம் கட்டம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 4ஆம் கட்டத்துக்கு சந்திரன் வராரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சந்திரன் தான் 4ஆம் கட்ட அதிபதி. இங்கே சந்திரன் இருப்பார். அதுக்கடுத்து 5ஆம் கட்ட அதிபதி, இங்கே 5ஆம் கட்ட அதிபதி இங்கே சூரியனே வந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 1க்கும் சூரியன், 5ஆம் பாவத்துக்கும் சூரியன் அப்படின்னா இங்கே 5 சூரியன், இங்கே ஒரு ப்ளஸ் போட்டுக்கோங்க. சூரியன் இன்னொரு பாவத்துக்கும் சூரியன் அதிபதி ஆயிட்டார். அதுக்கப்புறம் இங்கே 6ஆம் பாவம், 6ஆம் பாவத்துடைய லக்ன அதிபதி ராகு அப்படின்னு வச்சுக்கோங்க. ராகு இங்கே 6ஆம் பாவ லக்னாதிபதி ராகு. ஓகேங்களா? அடுத்து 7ஆம் பாவ அதிபதி அப்படின்னா 7ஆம் பாவ அதிபதி செவ்வாய்ன்னு வச்சுக்கோங்க. இங்கே ராகு முடிஞ்சது. 7ஆம் பாவ அதிபதி செவ்வாயில் உங்கள் 7ஆம் பாவ புள்ளி விழுந்திருக்கு அப்படின்னா அவர் செவ்வாய் தான் அதிபதியாக வருவார். அடுத்து 8ஆம் பாவம். 8ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவ அதிபதியான குரு வராரு அப்படின்னு வச்சுக்கோங்க. குரு 2ஆம் பாவ 8ஆம் பாவ அதிபதி. அடுத்து இங்கே 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்துக்கு அதிபதியாக சூரியனே வராரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இது குரு, இது சூரியன். இப்போ இங்கே சூரியன் வந்துருச்சு அப்படின்னா இன்னொரு ப்ளஸ் போட்டு இதில் நம்ம சூரியனை வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 9க்கு அப்புறம் 10ஆம் பாவாதிபதி குரு அப்படின்னு வச்சுக்கோங்க. யார் வேணாலும் வருவாங்க. அது என்ன அங்கே நட்சத்திரம் இருக்கோ அதை பொறுத்து யார் வேணாலும் இந்த இடத்துல வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து
10 இது 11ஆம் பாவாதிபதி. 11ஆம் பாவாதிபதி சுக்கிரன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன். இங்கே 12ஆம் பாவ அதிபதி 12ஆம் பாவாதிபதி ராகுன்னு வச்சுக்கோங்க. ராகு. ஓகேங்களா? இப்போது இங்கே குரு வந்துட்டார். இங்கே சுக்கிரன், சூரியன் 9க்கு 10க்கு குரு, 11க்கு சுக்கிரன், 12க்கு ராகு. ஓகேங்களா? இப்போது 10ஆம் பாவத்துக்கு குரு வந்திருக்கார், 8க்கும் குரு வந்திருக்கார். ஸோ ப்ளஸ் குரு. அடுத்து 2க்கும் குரு தான் வந்திருக்கார், அதனால் இன்னொரு குரு இங்கே. அடுத்து செவ்வாய் வந்து 3ஆம் பாவத்துக்கு செவ்வாய் வந்திருக்காரு. வேறு இங்கே 7ஆம் பாவத்துக்கு செவ்வாய் வந்திருக்காரு. ப்ளஸ் செவ்வாய். அடுத்து ராகு 12ஆம் பாவத்துக்கும் 6ஆம் பாவத்துக்கும் ராகு இருக்கார். ப்ளஸ் இங்கே ஒரு ராகு. அடுத்து குரு, செவ்வாய், சந்திரன் 4ஆம் பாவத்துக்கு சந்திரன் வந்திருக்கு. சந்திரன் வேறு எதுக்கும் வரலை. ராகு 6, 7 செவ்வாய், 8 குரு, 9 சூரியன். 9 சூரியன் எழுதிட்டேன். குரு 10, சுக்கிரன், ராகு எல்லாமே எழுதிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 பாவங்களுக்கு சூரியன் அதிபதியாக வராரு. 3 பாவங்கள் 1, 5, 9ஆம் பாவங்களுக்கு சூரியன் அதிபதியாக வராரு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து குரு வந்து இங்கே 2, 8, 10க்கு குரு வராரு. 2, 8, 10. அடுத்து செவ்வாய் வந்து 2 பாவங்களுக்கு வராரு. செவ்வாய் வந்து 3க்கும் 7க்கும் செவ்வாய் வராரு. 3, 7. அடுத்தது சந்திரன் 5 சூரியன் போயிடுச்சு. அடுத்து ராகு. ராகு 6ஆம் பாவத்துக்கும் 12ஆம் பாவத்துக்கும் ராகு வராரு ஃப்ரெண்ட்ஸ். 6, 12. ஓகேங்களா? அடுத்து செவ்வாய் வந்து செவ்வாய் தான் 7க்கு இங்கே வந்துட்டார். இந்த செவ்வாயை நம்ம விட்டுடலாம். குரு 3, அதுவும் நம்ம எடுத்துட்டோம். குரு. இப்போ 11 சுக்கிரன் தனியாக இருக்கார். ராகு போட்டாச்சு. இப்போது இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 5, 9ஆம் பாவங்களுக்கு சூரியன் வராரு. 2, 8, 10ஆம் பாவங்களுக்கு குரு வராரு. 2, 8, 10ஆம் பாவ அதிபதியாக குரு வராரு. செவ்வாய் வந்து 3க்கும் 7ஆம் பாவத்துக்கும் வருது. சந்திரன் 4ஆம் பாவத்துக்கு வருது. ராகு 6, 12ஆம் பாவங்களுக்கு வருது. 11ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் வராரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது உங்களுக்கு 2 விஷயங்கள் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூரியன் ஒற்றைப்படை பாவ தொடர்பாக 1, 5, 9ஆம் பாவங்களை வச்சு இவர் நல்ல தன்மையோடு இருக்கார். நல்ல தன்மையோட சூரியன் இருக்கார். 1, 5, 9ஆம் பாவங்கள் அப்படிங்கிறது நல்ல விஷயங்கள். இவங்க வந்து யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டாங்க. எந்த வித தவறான விஷயங்களையும் செய்ய மாட்டாங்க. ஒருத்தரை வந்து ரொம்ப கோபமாக பேசிட்டா கூட உடனே போய் மன்னிப்பு கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு நிலை இருக்கும். அதை தாண்டி அவங்க எந்த வித தவறுகளும் செய்ய மாட்டாங்க. ஒருத்தரை தப்பாக பேச மாட்டாங்க. ஒருத்தருக்கு வந்து கெடுதல் செய்யணும் அப்படின்னு நினைக்க கூட மாட்டாங்க. அவங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்கள கூட இவங்க வந்து விரும்பி அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 1, 5, 9ஆம் பாவ தொடர்புகள் வந்துச்சு அப்படின்னாலே அவங்க நல்ல தன்மையோடு தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த நல்ல தன்மை அப்படிங்கிறது வந்து அகம் சார்ந்த விஷயம். அகம் 2, 4, 6, 8, 10, 12 இந்த விஷயங்கள் எல்லாமே புறத்தன்மை. புறம். ஓகேங்களா? இந்த குரு வந்து 2, 8, 10 அப்படிங்கிற புறத்தன்மையோடு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த குரு வந்து நிறைய பணம் கொடுப்பாரு. பணத்துக்கு அதிபதியான குருவே 2ஆம் பாவத்துக்கு வரும்போது இவங்களுக்கு கையில் எப்பவும் வத்தாத பணம் இருக்கும். அதே போல் 8 அப்படிங்கிறது அதிர்ஷ்டம்.
ஓகேங்களா. அதாவது 2ஆம் பாவத்துக்கு வர்ற 8ஆம் பாவம் அப்படிங்கிறது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தையோ, அதாவது சிரமங்களையும் கொடுக்கும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு இவங்க கொஞ்சம் சிரமப்பட்டு தான் சம்பாதிக்கணும். நல்ல பணம் வரவு இருந்தாலும் அது வந்து ஒருத்தர் ஒரு தடவை செய்கிற வேலைக்கு இவங்க 2 தடவை செஞ்சால் தான் பணம் கிடைக்கும். அந்த மாதிரி 8ஆம் பாவம் இருந்துச்சு அப்படின்னாலே கொஞ்சம் சிரமப்பட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வரும். அதே போல் 10ஆம் பாவம் அப்படின்றது தொழில், அவங்க செய்கிற தொழில் வந்து மிக சிறப்பாக இருக்கும். அந்த தொழில் மூலமாக இவங்களுக்கு பண வருமானம் இருக்கும் அப்படிங்கிறது தான் 2, 8, 10ஆம் பாவங்கள். அதுவே 3ஆம் பாவம் 3, 7க்கு செவ்வாய் வருது அப்படின்னா இந்த செவ்வாய் வந்து கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் மெயின் விஷயம் செவ்வாய்க்கு. இந்த ஜாதகர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பெருசாலாம் கோபம் வராது. அப்படியே அந்த கோபம் வந்தாலும் அதை கட்டுப்படுத்திட்டு எல்லாத்துக்கிட்டையும் நல்லா நடந்து அந்த வேறு ஏதாவது யாரும் இல்லாதப்போ அவங்க போய் இப்படி ஒரு கத்தி கூட அவங்க கோபத்தை வெளிப்படுத்திக்குவாங்க. ஆனால் எல்லாத்துக்கு முன்னாடியும் அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க. அகம் சார்ந்து தான் இருப்பாங்க. இந்த 1, 5, 9 கூட சேர்ந்தது தான் இந்த 3, 7, 11ஆம் பாவங்கள். அப்போ அந்த 3, 7ஆம் பாவத்துக்கு செவ்வாய் வராரு அப்படின்னா அவங்க கொஞ்சம் அந்த கோபத்தையெல்லாம் கட்டுப்படுத்திட்டு 7ஆம் பாவம் அப்படிங்கிற தனக்கு சமமான எதிர்மக்கள், எல்லா மக்களையும் தனக்கு சமமாக நினச்சி நல்லா பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ யார்கிட்டையும் கோபத்தை பெருசாக காட்டிக்காமல் இருந்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் 11ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் வர்றது அப்படின்னா என்ன ஒரு விஷயமானாலும் சரி, ஏன்னா 11ஆம் பாவம் அப்படிங்கிறது லாபஸ்தானம், திருப்தி ஸ்தானம். அந்த லாபத்துக்கும் திருப்திக்கும் சுக்கிரன் வராரு அப்படின்னா அவர் வந்து ஜாலியாக எந்த ஒரு விஷயம், இந்த ஜாதகர் மிக ஜாலியாக இருக்கிற ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. 11ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் வந்துட்டாலே கஷ்டம், நஷ்டம், இழப்புகள், வரவுகள் எல்லாத்தையும் சமமாக எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் சந்தோஷமாக அனுபவிப்பாங்க. கஷ்டத்தை கூட இவங்க சந்தோஷமாக தான் அனுபவிப்பாங்க. அது பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லியெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கிரகமும் அந்த பாவமும் சேரும்போது கிரகத்துடைய காரகங்களும் இருக்கும், பாவத்துடைய காரகங்களும் இருக்கும். இந்த 2ஐயும் சேர்த்தி தான் நம்ம பலனை சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க கொஞ்சம் ஜாலி பர்சனாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் இருப்பாங்க, ரொம்ப லவபிள் பர்சனாகவும் இருப்பாங்க. இது எல்லாத்தையும் காட்டிலும் கொஞ்சம் ஏன்னா சூரியன் லக்னபாவத்துக்கு வரும்போது அவங்க நிறைய கௌரவம் பார்க்குறவங்களா இருப்பாங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சுருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக நீங்கள் கூப்பிட்டா தான் அவங்க வருவாங்க. நீங்கள் கூப்பிடலைன்னா அவங்க வரமாட்டாங்க. ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னா நீ சொல்லவே இல்லை, நீ சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு தெரியும்ல வந்திருக்கலாம் இல்லைன்னா நீ சொல்லாமல் எப்படி நான் வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கௌரவம் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கணும். இந்த ராகு 6, 12 அப்படின்னு சொல்லி வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராகு நல்ல விஷயங்கள்லேயும் சில விஷயங்களுக்கு நல்லதும் செய்வார், சில விஷயங்களுக்கு கெட்டதும் செய்வார். அதாவது இந்த ராகு வந்து சிறப்பாகவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னும் சொல்ல முடியாது, சிறப்பே இல்லை அப்படின்னும் சொல்ல முடியாது. எந்தெந்த விஷயங்களுக்கு எப்படி செய்யணுமோ நல்லபடியாக செய்ய வேண்டியதை நல்லதாக செய்வார், கெடுக்க வேண்டிய விஷயங்களையும் கெடுத்து விட்டுருவார் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த ஜாதகத்தில் ராகுவுடைய தன்மையாக வருது. அது மாதிரி எல்லா ஜாதகங்களுக்கும் இப்போ இது வந்து ஏதோ ஒரு என் வாயில் நான் வந்து லக்ன புள்ளி இந்த கிரகமாக இருக்கும், இந்த பாவமாக இருக்கும்னு சொல்லி போட்ட ஒரு ஜாதகம். அப்படி இல்லாமல் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இதே மாதிரி பாவாதிபதிகளும் கிரகங்களும் உங்களுக்கு வேலை செய்யும். அது எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதிலிருந்து அந்த பலன்களையெல்லாம் எடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்வைகள்னு இருக்குது, திரிகோணம்னு இருக்குது, மூலத்திரிகோணம்னு இருக்குது, கோச்சாரம் இருக்குது. அந்த அவ்வளோ விஷயங்களை பார்த்தா கூட அவங்களால துல்லியமாக சொல்ல முடியல. ஆனால் இந்த கேபி முறை அப்படிங்கிறது வந்து மிக சிறப்பாக, அதாவது புரிஞ்சுக்கணும், ஈஸி தான், ஆனால் புரிஞ்சுக்கிட்டால் தான் ஈஸி. புரிஞ்சிக்காமல் சும்மா இது இப்போ நான் சொன்னதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் எங்களால் ஜோதிடம் சொல்லிட முடியும், இப்படி தான் பலன் அப்படியெல்லாம் இல்லை.
இது வந்து கடலில் ஒரு துளி தான் உங்களுக்கு நான் என்னன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் இதில் கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே, தசாபுத்திகள் எப்படி வேலை செய்யும், கோச்சாரம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போதைக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு என்ட்ரி. நீங்கள் கால் எடுத்து இப்படி உள்ளே வைக்கிறீங்க, அவ்வளவுதான். இன்னும் இந்த கடலுக்குள்ளே நீங்கள் நீந்தி கரை சேரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு ஜாதகங்களை வச்சும் நம்ம பார்க்குறப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.